Hi students, this is Alex here. Exercise 4.2 miscellaneous practice problems. Question number 1. Draw and answer the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ first subdivisionல a triangle which has no line of symmetry. இப்போ எந்த லைன் ஆஃப் சிமெட்ரியுமே வரக்கூடாது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்ல தான் பாசிபிள். ஸோ ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது மூணு சைட்ஸும் வந்து வேற வேற லென்த் இருக்கும். ஸோ ஒரு லென்த் பெருசாக இருக்கும், ஒரு லென்த் சின்னதாக இருக்கும், ஸோ இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஸோ இப்போ இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து நம்ம எப்படி வரைஞ்சாலுமே சிமெட்ரி வராது. இப்போ நம்ம இப்படி வரைஞ்சா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து சிமிலராக இருக்காது. ஒருவேளை நம்ம இப்படி வரைஞ்சா இந்த ரெண்டு சைடு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஸோ வேற ஹரிசாண்டலாக வரைஞ்சாலும் எப்படி வரைஞ்சாலுமே வரவே வராது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் which has no line of symmetry க்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். அடுத்தது சப்டிவிஷன் 2ல வந்து a triangle which has only one line of symmetry. ஸோ ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பாசிபிள். இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவல் இன் லென்த் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் இன் லென்த். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையணும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி வரைஞ்சோம்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக இருக்கு. ஸோ வேற எப்படியும் வரைய முடியாது, இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஐசோசெலஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ அடுத்த சப்டிவிஷன் 3ல வந்து நமக்கு triangle which has 3 lines of symmetry கேட்டிருக்காங்க. ஸோ 3 lines of symmetry வேணும் அப்படின்னா இது வந்து பாசிபிள் ஒன்லி இன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ இப்படி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஒரே மாதிரி இருக்கும். இது இன்னொரு லைன் ஆஃப் சிமெட்ரி, இந்த லைனுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து இன்னொரு லைன் ஆஃப் சிமெட்ரி, ஸோ இந்த லைனுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படின்னாவே அது பாசிபிள் ஒன்லி இன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ கொஸ்டின் அவங்க கேட்ட மாதிரி நம்ம வரைஞ்சு இதை வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். நோ லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா ஸ்கேலிங் ட்ரையாங்கிள், ஒன்லி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா அது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். Question number 2 பாருங்க. Find the alphabets in the box which have first subdivision no line of symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த A எடுத்தோம்னா வெர்டிகலா ஒரு லைன் வரைஞ்சா இது லைன் ஆஃப் சிமெட்ரி. இதுவும் வந்து எம்முக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. பட் பிக்கு வந்து நம்ம வரைய முடியாது. இது ஈக்கு வந்து ஹரிசாண்டலா வரைஞ்சா ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரும், ஏன்னா மேலிங்கிலி சிமிலரா இருக்கும். அதே மாதிரி தான் டிக்கு. அதே மாதிரி ஐக்கு வந்து நம்ம வெர்டிகலா வரைஞ்சாலும் வரும் அண்ட் ஹரிசாண்டலா வரைஞ்சாலும் வரும். கே வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரக்சருக்கு இப்போ ஹரிசாண்டலா வரைஞ்சா மேலிங்கிலி சிமிலரா இருக்கு. இதுக்கு வந்து இன்ஃபைனட் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், ஏன்னா ஓ அப்படின்றது சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து எண்ணுக்கு எதுவுமே வரைய முடியாது. பட் எக்ஸுக்கு வந்து நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஸோ நம்ம வந்து ஹரிசாண்டலாக வரைஞ்சா மேலிங்கிலி சிமிலராக இருக்கும், வெர்டிக்கலாக வரைஞ்சா லெஃப்ட் சைட் ரைட் சைட் சிமிலராக இருக்கும். அண்ட் எஸ்ஸுக்கு வந்து நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியாது. ஹெச்சுக்கு வந்து நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் இப்படி எடுத்துக்கலாம். யூக்கு வெர்டிக்கல் எடுத்துக்கலாம், விக்கும் வெர்டிக்கல் எடுத்துக்கலாம், டபிள்யூக்கும் வெர்டிக்கல் எடுத்துக்கலாம், ஜெட்டுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோ லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து லெட்டர் பி, அதுக்கு அடுத்தது லெட்டர் என், அதுக்கு அடுத்தது லெட்டர் எஸ், அதுக்கு அடுத்தது லெட்டர் ஜெட். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்க. ரொட்டேஷனல் சிமெட்ரி கேட்டிருக்காங்க. எதுக்கெல்லாம் ரொட்டேஷனல் சிமெட்ரி? இப்போ ஏ இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணா மறுபடியும் இதே பொசிஷன் வராது. அதாவது இதே ஷேப் வந்து திரும்பவும் வராது, வேற ஒரு பொசிஷன்ல இதே ஷேப் வராது. எம்மும் வராது, பியும் வராது, இயும் வராது, ஐயும் வராது, சாரி டியும் வராது, பட் ஐ வரும். ஸோ இப்போ நம்ம ஐ இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ இப்படி நேம் பண்ணிட்டு இந்த பொசிஷன் ஏ பின்னு வச்சுட்டு
இது அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா ஏ இந்த இடத்துல வந்துடும், பி இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வேற பொசிஷன் பட் சிமிலராக இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஐ எடுத்துக்கலாம். ஸோ ஐ வந்து ஹேஸ் எ ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஐக்கு அடுத்தது நமக்கு கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா வராது, ஓ வரும். நம்ம ஏன்னா அது இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குல்ல, நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணாலும் அது வரும். என் வரும். இது ஆல்ரெடி நம்ம வேற எக்ஸசைஸ்ல என்ன நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ் வரும், நீங்க ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி எஸ் வரும், அப்புறம் ஹெச் வரும், அப்புறம் யூ வி வராது, அண்ட் அதுக்கப்புறம் டபிள்யூவும் வராது, அண்ட் லாஸ்ட்ல ஜெட் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல ரொட்டேட் பண்ணியே பார்த்துருக்கோம். ஒரு பொசிஷன் நேம் பண்ணி ரொட்டேட் பண்ண பிறகு வேற பொசிஷன் இருக்கும், பட் ஆனால் அந்த சேம் ஷேப் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு லைன் இருக்குன்னா அதுக்கு ஒரு சைடு என்ன இருக்கோ அது அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி அதர் சைடு வரணும். ஸோ இப்போ இதில் எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு இருக்கு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி, ஏ. அதுக்கப்புறம் எம்முக்கு இருக்கு, அண்ட் இ இருக்கு, அந்த லைனை பார்த்தாவே தெரியுது. அப்புறம் டி இருக்கு, அப்புறம் ஐ இருக்கு, கே இருக்கு, ஓ, என் வராது, எக்ஸ் இருக்கு, எஸ் வராது, ஹெச் இருக்கு, அதுக்கப்புறம் யூ, அதுக்கப்புறம் வி, அப்புறம் டபிள்யூ. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. ஸோ ஒரு பார்ட் வந்து மிரர் இமேஜ் தான் அதர் பார்ட். அந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு பார்ட் அப்படின்னா அதர் சைடு இருக்குது அதோட மிரர் இமேஜ் மாதிரி வரும். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரொட்டேஷனல் சிமெட்ரி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சப்டிவிஷன் 2 and 3ல வந்து நம்ம இங்கே ரொட்டேஷனல் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரப்போகுது. ஸோ இப்போ அங்கே ஐ வந்து இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு, அப்போ வந்து ஐ வந்து நமக்கு வரும். அதே மாதிரி ஓ வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ ஓக்கு வந்து ரெண்டுமே இருக்கு, ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு, ரொட்டேஷனல் சிமெட்ரியும் இருக்கு. அதுக்கப்புறம் என் வந்து இந்த ரொட்டேஷன்ல இருக்கு பட் இங்க ரிஃப்ளெக்ஷன்ல இல்லை, அப்போ எடுத்துக்க முடியாது. எக்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுத்துலையுமே இருக்கு பாருங்க. ஸோ ஐ ஓ அதுக்கப்புறம் எக்ஸ் எடுத்தாச்சு. எஸ் வந்து ரொட்டேஷன்ல இருக்கு பட் ரிஃப்ளெக்ஷன்ல இல்லை. ஹெச் வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கு பாருங்க, அப்போ ஹெச் எடுத்துக்கலாம். அண்ட் ஜெட் வந்து வெறும் ரொட்டேஷன் தான் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. அப்போ இந்த 4 எலிமெண்ட் மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு, ஐ ஓ எக்ஸ் ஹெச். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. For the following pictures, find the number of lines of symmetry and also find the order of rotation அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயக்ராம்ல நான் எப்படி லைன் வரைஞ்சாலும் ஒரு சிமெட்ரியே வராது. இப்படி வரைஞ்சா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேமா இருக்கா இல்ல, ஹரிசாண்டலா வரைஞ்சா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஐ மீன் அபவ் த லைன் பிலோ த லைன் சேமா இருக்கா இல்ல. ஸோ அதனால இதுல வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து 0. ஸோ இங்க நம்ம எழுதிடலாமா? Number of lines of symmetry equal to 0. இப்போ அடுத்தது ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதை வந்து ஏ பி அதுக்கப்புறம் சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே இப்படி நேம் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம தனியாக இப்படி எடுத்து இதை ரொட்டேட் பண்ணி பாருங்க. இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கேன் பட் இது சேம் ஆகலை, சேம் இதே மாதிரியே வரல. இன்னும் ரொட்டேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க, கரெக்டாக சேமாக இருக்கு இந்த ஆப்ஜெக்ட். ஆனால் பொசிஷன் மாறி இருக்கு பாருங்க. இப்போ ஏ வந்து மேலே இருக்கு, இப்போதைக்கு ஏ கீழே இருக்கு, ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஷேப்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு பொசிஷன்லையும் ஒரே மாதிரி இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ வந்து மேலே இருக்கு, இங்கே கீழே இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே பொசிஷன் மாறிடுச்சு. பட் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து சேம் ஷேப் வந்து மெயின்டைன் பண்ணுது இந்த ரெண்டு பொசிஷன்லையும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 2.
ஏன்னா நமக்கு 2 பொசிஷன் இருக்கு. இப்போ அடுத்தது செகண்ட் டயக்ராமை செக் பண்ணலாம். ஸோ செகண்ட் டயக்ராமில் நமக்கு வந்து ஒரு ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லைன் இப்படி வரையலாம். ஸோ இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமாக இருக்குது. இதை தவிர வேறு எப்படி லைன் வரைஞ்சாலும் நமக்கு வந்து சிமெட்ரி வராது. இப்போ நம்ம இப்படி வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க, இது இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக இருக்காது. ஸோ இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான் வரைய முடியும். அதாவது இப்படி வரைஞ்சா 2 சைடும் சேமாக இல்லை, அதுக்கப்புறம் இப்படி வரைஞ்சாலும் சேமாக இருக்காது. ஸோ எப்படி வரைஞ்சாலும் சேமாக வரல, இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி ஈக்குவல் டு 1. இப்போ இதை நம்ம ஏபிசி அப்படி நேம் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தா சேமாக இல்லை, மறுபடியும் ரொட்டேட் பண்ணி பார்த்தா சேமாக இல்லை, எப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் சேமாகவே இல்லை. ஸோ ஒரிஜினல் பொசிஷன் ஒரே ஒரு பொசிஷன் தான், அந்த ஏ எங்கே இருக்குதோ அதே இடத்துல இருக்குது. அப்போ தான் இனிமேல் சேமாக இருக்குது. வேறு பொசிஷனில் ஏ வந்துச்சுன்னா சேமாக இல்லை. அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் டயக்ராம் பாருங்க. நமக்கு வந்து எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல இப்போ நான் ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே கீழேயும் சேமாக இருக்கு. அதே மாதிரி வெர்டிகலாக இப்படி நடுவில் வரைஞ்சா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக இருக்கு. அப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 2. நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஈக்குவல் டு 2. இப்போ இதோட ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம நேம் பண்ணிடலாமா? ஏ பி சி டி அப்படின்னு நான் நேம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜ் அப்படியே எடுத்து நான் ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பாருங்க, இப்படி ரொட்டேட் பண்ணால் இதுவும் சேமாக இருக்கா? இல்லை. மறுபடியும் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ சேமாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. அப்போது ஏ வந்து இந்த இடத்துல லெஃப்ட் கார்னர்ல டாப் கார்னர் இருக்கு, இங்க ரைட் சைட்ல பாட்டம் கார்னர்ல இருக்கு. ஆனால் ரெண்டும் ஒரே ஷேப் வந்துருச்சு பாருங்க. அப்பனா இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 2. ஏன்னா 2 பொசிஷன்ல வந்து நமக்கு சேம் ஷேப் இருக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 2. இப்போ அடுத்த டயக்ராம் நம்ம எடுத்திருக்கோம். இதில் எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னு வரைய போகிறோம். ஸோ இப்போ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லையா? இந்த லைனுக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2வது. அண்ட் அடுத்தது 3வது இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி எடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் சேமாக இருக்குது. அடுத்தது 4வது வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 4 வரைஞ்சிருக்கோம். பட் ஃபர்தராக வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வரையலாம் இல்லையா? ஸோ இப்படி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த 2 லைனும் மீட் ஆகிற இடத்துல, அதாவது நீங்கள் திருப்பி டாட் வைக்கிற பாருங்க, இந்த இடத்துல இங்கேயும் இங்கேயும் இது மாதிரி எல்லா சைடும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 4 வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து 5. அதே மாதிரி இங்கே 6 டாட் வச்சுட்டு லைன் போடணுமா? ஸோ இங்கேயும் இங்கேயும். ஸோ இது வந்து 6. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே 7, அப்புறம் இங்கே 8. ஸோ மொத்தம் நமக்கு 8 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு இந்த கொடுத்துருக்க இந்த இமேஜுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஈக்குவல் டு 8. இதே மாதிரி நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இது வந்து ஏ, அப்புறம் இந்த இடத்துல இது பி, இது சி, அப்புறம் இங்கே டி,
இ, ஆக்சுவலாக இந்த நடுவில் வேண்டாம், நம்ம டைரக்டா ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இப்படி நேம் பண்ணிட்டு, இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணேன்னா ஏ வந்து இங்கே வந்துடும், திரும்ப ரொட்டேட் பண்ணேன்னா ஏ இங்கே வந்துடும். இது மாதிரி நம்ம 1 2 3 4 5 6 7 8 பொசிஷன்ஸ் இருக்கு. அப்போ 8 பொசிஷனுக்கும் இது சிமிலராக தான் இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றது 8 வரும். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 8 வரும். ஏன்னா இது மூவ் பண்ணா இங்க இருக்கிற ஏ வந்து இங்க நியூ பொசிஷன் ஏ வந்துடும். அதே மாதிரி அடுத்த ரொட்டேஷன்ல இங்க இருக்கிறது நியூ பொசிஷன்ல ஏ இங்க வந்துடும். அதே மாதிரி மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் மாறும். அது மாதிரி ஏவே வந்து 8 பொசிஷன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்ப ஏ 8 பொசிஷன் வரும்போது அதே ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும். எல்லா லெட்டருமே அந்த மாதிரி தான். ஏ மூவ் ஆச்சுன்னா எல்லாமே மூவ் ஆகும். அப்போ வந்து நம்ம 8 பொசிஷன்ல வந்து சேம் ஷேப் கிடைக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 8 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம ஒரு ஹரிசாண்டலா ஒரு லைன் வரைஞ்சா அது மேலையும் கீழேயும் சேமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதே மாதிரி வெர்டிகலா வரைஞ்சா லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. பட் இப்படி வரைஞ்சா இந்த சைடு ரெண்டு சைடும் சேமா இருக்கா இல்ல. பட் இந்த ஒரு பொசிஷன்ல வந்து சேமா இருக்கு. இந்த லைனுக்கு ஒரு சைடு இருக்கிறது இன்னொரு சைடு இருக்கிறது வந்து சேமா இருக்கு. அப்போ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து 1. ஸோ நம்பர் ஆஃப் line of symmetry equal to 1. இப்போ இதோட ரொட்டேஷன் பார்க்க போறோம். நான் மறுபடியும் இந்த இமேஜை காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ஏ பி அதுக்கப்புறம் சி டி இ எஃப் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் தனியாக எடுத்து ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த இடத்துல இருந்தே ரொட்டேட் பண்ணாலும் அதே ஷேப் வருமானு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன், இது வரல. திரும்ப இன்னொரு ரொட்டேஷன் பண்ணுறேன், அதுவும் வரல. திரும்ப இந்த ரொட்டேஷனில் நமக்கு வந்து வரல, இந்த மேட்ச் ஆகலை பாருங்க. கரெக்டாக அது ஃபிட் ஆகணும். மறுபடியும் இது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துருக்கு. இந்த ஒரிஜினல் பொசிஷனில் மட்டும்தான் வந்து நமக்கு அதில் இருக்க ஷேப் வந்து வேற எதுலையுமே வரல, வேற எந்த ரொட்டேஷன்லையுமே வரல. அப்போ அதனால இது ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றது 0. அதாவது வேற பொசிஷன்ல இந்த ஒரிஜினல் ஷேப் வந்து கிடைக்கல. ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 0. வேற டிஃப்ரெண்ட் பொசிஷன் வைக்கும்போது இதே ஷேப் வந்து வரல. அதனால ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4ல the 3-digit number 101 has rotational and reflection symmetry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த 101 இருக்கு இல்லையா, இது வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு அண்ட் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இதை இப்படி ஒரு லைன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஸோ இந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்படி எடுத்தாலுமே வரும். அண்ட் இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து ஏ பி சி டி அப்படின்னு நேம் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணா இப்போ இந்த பொசிஷன் இதுவும் சேமா இருக்கு பாருங்க. ஐ மீன் இந்த ஷேப் வந்து சேமா இருக்கு, ஆனால் இது வேற பொசிஷன். ஸோ இங்க வந்து ஏ வந்து இங்கே மேலே இருக்கு, பட் இங்கே கீழே இருக்கு. பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து ஒரே ஷேப்ல இருக்கு. ஸோ இது வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. ஸோ இவங்க சொன்ன இந்த 101க்கு இந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா give 5 more examples of 3-digit numbers which have both rotational and reflection symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க டிஜிட்ஸ் பாருங்க, நமக்கு வந்து 0 1 2 3 4 5 அப்புறம் 6 7 8 9 இவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு. பட் இதில் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வரணும்னா நம்ம 0 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். இந்த 2 எடுத்துக்க முடியாது, 3 எடுக்க முடியாது, 4 இதெல்லாம் எதுவுமே வராது. 6 வராது, 7 வராது, 9 வராது, 8 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய டிஜிட்ஸ் வந்து வெறும் இந்த நம்பரை வச்சு தான் ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து
10 அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா, நான் 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்தேன்னா இது வந்து ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு, ரொட்டேஷனும் இருக்கு. அதே மாதிரி 1 8 1 எடுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க தலையில போட்டீங்கன்னா திருப்பி இதே வரும், ஆனால் பொசிஷன் மாறி இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு, ரொட்டேஷன் சிமெட்ரியும் இருக்கு. இப்போ 8 1 1 இதுவும் எடுத்துக்கலாம், ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு, ரொட்டேஷனும் இருக்கு. 8 0 8 எடுக்கலாம். அடுத்தது 8 8 8 எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுமே இருக்கும், ரொட்டேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, translate the given pattern and complete the design in the rectangular strip அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ translate அப்படின்னா நமக்கு இங்க இருக்கிற இமேஜ் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும், இந்த இடத்துல திரும்ப வரும், அதே மாதிரி இங்கேயும் வரும். ஸோ இது மாதிரி நம்ம அது அப்படியே ஒவ்வொரு பிளேஸ்லயும் நம்ம வரைய போறோம். ஸோ ஒரே ஒரு பேட்டர்ன் திரும்ப திரும்ப நெக்ஸ்ட் வருது, அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அடுத்தது, ஸோ இங்க இருக்கிறது திரும்ப இங்க வரும், அகைன் இங்க வரும், அகைன் இங்க வரும், அகைன் இங்க வரும், அகைன் இங்க வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் இருக்கு, அதுக்கப்புறம் ரெட் கலர் இருக்கு. ஸோ இப்போ இந்த கிரீன் கலர் வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகி இங்க வரும், அடுத்து இந்த ரெட் கலர் டிரான்ஸ்லேட் ஆகி இங்க வரும், மறுபடியும் இந்த கிரீன் டிரான்ஸ்லேட் ஆகி இங்க வரும், அண்ட் அகைன் ரெட் டிரான்ஸ்லேட் ஆகி இங்க வரும். ஸோ அவங்க கேட்ட மாதிரி இந்த டிசைனை வந்து நம்ம இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பை டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேட் த கிவன் பேட்டர்ன் அப்படின்ற கான்செப்டை வச்சு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் நம்பர் 6, shade one square so that it possesses, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டயக்ராம் இங்கே தனியாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இப்போ இது வந்து சிமெட்ரி கிடையாது, ஒரு ஸ்கொயர் வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டார்க் கலர் கொடுக்காங்க இல்லையா, அதான் ஷேடிங். இப்போ நான் ஒரு இதை நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா இதை ஷேட் பண்ணிடலாமா? இதை ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. பட் இது மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் கிடையாது, மெனி ஆன்சர்ஸ் பாசிபிள். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த இன்னொரு இதில் வந்து நான் இங்கே ஷேட் பண்ணிட்டுமா? இப்போ இங்கே ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ லைன் வரைஞ்சா சிமெட்ரிக்கல் கிடையாது. இப்படிதான் லெஃப்ட் சைட் ரைட் சைட் சேமா இல்லை, அது மாதிரி இப்படி வரைஞ்சாலும் டாப் அண்ட் பாட்டமும் சேமா இல்லை. பட் ஆனால் இப்படி வரைஞ்சா இது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு ரெண்டு சைடும் சிமெட்ரிக்கலா இருக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து வேற வேற இதை நம்ம ஷேட் பண்ணி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஆர்டர் 2 கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக டயக்ராம் போடணும். ஸோ சப்டிவிஷன் 2 எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமை திருப்பி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு இடத்துல வந்து பக்கத்து பக்கத்தில் ரெண்டு இது ஷேட் ஆயிருக்கு இல்லையா, அப்போ அதே மாதிரி நான் வந்து இப்போ இந்த இடத்த ஷேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை நேம் பண்ணி பார்க்கட்டுமா? ஸோ இது A B C D அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் இதை தனியாக இதே மாதிரி எடுத்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இந்த ரொட்டேஷன்ல சேமா வரல, இந்த ரொட்டேஷன்ல சேமா வந்திருக்கு. இப்போ பொசிஷன் மாறிடுச்சு, ABCD மாறிடுச்சு. பட் ஆனால் ரெண்டுமே வந்து சேம் ஷேப் இருக்கு பாருங்க. இதுல வந்து A வந்து இங்க மேல இருக்கு, இதுல A வந்து இங்க கீழே இருக்கு. பட் ஆனா இது ரெண்டுமே வந்து சேம் ஷேப், சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அப்போ இதோட ஆர்டர் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஆர்டர் 2 கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எதை ஷேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க சொல்லிடணும். ஆல்ரெடி இருந்த டயக்ராம்ல நம்ம எதை ஷேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா? ஸோ நமக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, நம்ம இந்த பார்ட் வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஆர்டர் 2 வருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி வர்றதுக்கு நம்ம எதை ஷேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா? ஸோ இங்க வந்து இதை ஷேட் பண்ணியிருக்கோம், இதுல இங்க ஷேட் பண்ணிருக்கோம். ஷேட் பண்ணி டிக் பண்ணி காட்டியிருக்கேன் எதை ஷேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃப்டர் ஷேடிங் நம்ம எதை ஷேட் பண்ணியிருக்கோன்றத பார்த்தா கிளியரா தெரியல. அது ஒரு ஒரிஜினல் இமேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்ம எங்க ஷேட் பண்ணியிருக்கோம்னு தெரியுது. ஸோ ஒரு ஷேடட் பார்ட் ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க, சில கிரிட் ஷேட் ஆயிருக்கு, சில கிரிட் ஷேட் ஆகல. நம்ம எந்த இடத்துல ஷேட் பண்ணி
ஒரு ஸ்கொயரை வந்து ஷேட் பண்ணி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி வேணும்னு கேட்டதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்கொயரை ஷேட் பண்ணி ரொட்டேஷன் சிமெட்ரி 2 ஆஃப் ஆர்டர் 2 வேணும்னு கேட்டிருக்காங்க, ஆர்டர் 2. ஸோ அதை நம்ம ஷேட் பண்ணி காட்டியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7. இதில் வந்து join 6 identical squares so that at least one side of a square fits exactly with any other side of the square and have reflection symmetry in 3 ways அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு 6 ஸ்கொயர்ஸை ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து 1. இதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஸோ பக்கத்தில் வரைஞ்சிக்கலாமா? ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ரெண்டாவது, அடுத்தது மூணாவது ஸ்கொயர், திருப்பி இதே மாதிரி இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். ஸோ நாலாவது, அஞ்சாவது ஸ்கொயர் அண்ட் ஆறாவது ஸ்கொயர். ஸோ நான் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஸ்கொயரையும் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கம்பைண்டாக ஒரு ஷேப் வருது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குல்ல. இப்படி ஒரு லைன் வரைஞ்சாலும் மேலே கீழே சேமாக இருக்கும், அதே மாதிரி இப்படி வரைஞ்சாலும் சேமாக இருக்கும். ஸோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வருது. பட் இது மாதிரி ஒரு 3 வேஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வரைஞ்சதையே நம்ம மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஸ்கொயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வேற இடத்துல ஃபிட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாமா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நமக்கு எதுவுமே வரல. ஸோ நம்ம இன்னொரு ஸ்கொயரை இங்கேருந்து ரிமூவ் பண்ணி வேற இடத்துல ஜாயின் பண்ணலாம், இங்கே ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதையும் ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வரும். இப்போ நான் வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இப்படி லைன் எடுத்தேன்னா ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமாக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வருது. இதே மாதிரி இன்னொரு ஒரு பொசிஷன் அரேஞ்ச் பண்ணணும். நான் இதே மறுபடியும் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி இந்த கீழே வச்ச இந்த ஸ்ட்ரக்சரை திருப்பி இந்த இடத்துல மேலே வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வருது இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இப்படி ஒரு லைன் போட்டோன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் சேமாக இருக்கும். அவங்க 3 தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக இன்னொன்று கூட ஒன்று கொடுக்கலாம். நான் அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் மறுபடியும் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பொசிஷன் இந்த ஸ்கொயரை எடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்கொயரை எடுத்து வேற இடத்துல மூவ் பண்ணிடுறேன், இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கும். ஸோ நம்ம வரைஞ்சது எல்லாமே வந்து, நம்ம எடுத்துக்க ஷேப் எல்லாமே வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. ஸோ 6 ஸ்கொயரை ஜாயின் பண்ணி அது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வர மாதிரி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கூட நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா வேறு ஏதாவது வந்தாலும் வரலாம். ஸோ அவங்க 3 கேட்டிருக்காங்க. ஸோ எனி 3 நீங்கள் கொடுத்தா போதும். புக் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் 3ல் இது இது அண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேப்பும் நமக்கு வருது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, இது நம்மளே வந்து டயக்ராம் கொடுக்கணும். ட்ரா த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் ஃபிகர் விச் ஹேஸ் a ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி பட் நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கணும், ஆனால் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் பாசிபிள். பட் நம்ம யூஸ்வலாகவே புக் ஆன்சரில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம புக் ஆன்சரில் என்ன டயக்ராம் இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைனில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு சிமிலராக இருக்கு. பட் இது ரொட்டேட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து சேம் இது கிடைக்காது. பட் இது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு, பட் ரொட்டேஷன் சிமெட்ரி இல்லை. அதே மாதிரி இப்போ சப்டிவிஷன் 2ல வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு ஃபிகர் விச் ஹேஸ் a ரொட்டேஷனல் சிமெட்ரி பட் நோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஸோ புக் ஆன்சர்ல இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து ஒவ்வொரு பொசிஷன் ஏபிசின்னு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி ரொட்டேட் பண்ணால் சேமாக வரும். பட் ஆனால் இது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி கிடையாது. நம்ம வந்து எப்படி ஒரு லைன் வரைஞ்சாலும் அந்த லைனுக்கு 2 சைடும் இருக்குது, சிமிலராக வராது. அடுத்தது நமக்கு வந்து ஃபிகர் விச் ஹேஸ் a both reflection and the rotational symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 3. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ நமக்கு வந்து இதில் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இருக்கு. ஒரு லைன் இருக்குன்னா அதுக்கு 2 பக்கமும் சிமிலராக இருக்கும். ரொட்டேட் பண்ண டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இதே ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. இருந்தாலும் புக் ஆன்சரை கொடுக்கறது பெட்டராக இருக்கும் அப்படின்றனால நான் இந்த ஆன்சர் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. Find the line of symmetry and order of rotational symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. For the given regular polygon
கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள், அதுக்கப்புறம் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1 2 3 லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம வரையலாம். அதே மாதிரி 3 பொசிஷனுக்கு வந்து இப்போ நம்ம இதை ஏ பிசி அப்படி நேம் பண்ணி ரொட்டேட் பண்ண 3 பொசிஷன்ல வந்து இதே ஷேப் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து 3 அண்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரியும் 3. அதே மாதிரி இங்கே ஸ்கொயருக்கு வந்து நம்ம 1 2 3 4 வரைஞ்சிருக்கோம். 4 லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் ஏபிசிடி அப்படின்னு மார்க் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ண ஏ வந்து ஒவ்வொரு பொசிஷன் மூவ் ஆகும்போது இதே ஷேப் நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து என்னன்னா 4 லைன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 4. ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ 5 சைட்ஸ் ரெகுலர் பாலிகன், அதாவது பென்டகன் இருக்குன்னா இது ரெண்டுமே 5 5 வரும். ஹெக்ஸகனுக்கு 6 சைட்ஸ் இருக்கு, ஸோ 6 6 வரும். ஆக்டகனுக்கு நமக்கு 8 சைடு இருக்கு, ஸோ 8 8 வரும். அப்போ நமக்கு ரெகுலர் பாலிகன் ஆஃப் 10 சைட்ஸ் இருக்கு அப்படின்னா 10 லைன் ஆஃப் சிமெட்ரி வரும். அதே மாதிரி இப்போ ரெகுலர் பாலிகன் ஹஸ் 10 லைன் ஆஃப் சிமெட்ரி, தென் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அதுவும் வந்து 10 வரும். அப்போ n சைட்ஸ் இருந்துச்சுன்னா n லைன் ஆஃப் சிமெட்ரியும் n ரொட்டேஷனல் சிமெட்ரியும் வரும். ஸோ இது என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்றதை வச்சு நம்ம கீழே இருக்கிறத ஆன்சர் பண்ணியிருக்கோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் த பாக்ஸஸ் இன் சச் a way that it possesses translational symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பாருங்க, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகணும். அப்போ இதில் என்ன கலர் இருக்கு அப்படின்றது, இந்த கலர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இங்கேயும் வரும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டா இந்த கலர் வந்து இந்த 2 இடத்துல வரும். அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு பாருங்க. மறுபடியும் இந்த இடத்துல அண்ட் இந்த கலர் வந்துருச்சுன்னா இந்த பேட்டர்ன் மறுபடியும் ரிப்பீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ கீழே இருக்கிற 4 பாக்ஸும் இப்படி ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ கீழே இருக்கிற 4 பாக்ஸ் இந்த கலர் வந்து இந்த கலர் இப்படி போட்டாச்சு. அண்ட் திருப்பி இந்த கிரீன் மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ அது அப்படியே வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி போடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிரீன் வந்து இந்த 2 இடத்துல இருக்கு, அண்ட் இந்த கலர் வந்து இந்த 2 இடத்துல இருக்கு. மறுபடியும் அடுத்த செட் ஆஃப் பாக்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கலர் இங்க வரும், மறுபடியும் இந்த கிரீன் மாதிரி இருக்கிறது இந்த 2 இடத்துல வரும். ஸோ இதே மாதிரி இப்போ இங்கே கீழே இருக்கிற பேட்டர்னும் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த கிரீன் கலர் மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ இதே மாதிரி மறுபடியும் மற்ற இடத்துல போடலாமா? ஸோ இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும், அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர் வந்து மீதி இடத்துல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது அப்படியே வந்து எல்லா இடத்துலையுமே ரிப்பீட் ஆகிருக்குது. அதே மாதிரி அடுத்த இதை கேர்ஃபுல்லாக பாருங்க, இந்த ஷேப்பில் இருக்கிற இந்த கலர்ஸ் அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்லேட் ஆகணும். டிரான்ஸ்லேட் ஆகணும்னா அதான் இதே மாதிரி மற்ற இடத்துல வரணும். அப்போ இதே மாதிரி எந்த இடத்துல வரலாம்? இப்போ இந்த இடத்துல வரணும், இந்த பாக்ஸ்க்குள்ள இப்படி வரணும். ஸோ இந்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கரெக்டாக கலர் பண்ணிடுவோம். ஸோ இந்த பாக்ஸில் இது அப்படியே ரிப்பீட் ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல திரும்பவும் அது ரிப்பீட் ஆகணும். ஸோ நான் அது வந்து எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ தட் அப்போ நம்ம கலர் பண்ணும்போது நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு டிசைன் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக வரணும். இப்போ நம்ம வந்து இதை மிஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக அந்த கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இப்போ எங்கெல்லாம் வரணும்? இங்கே 1 2 3 இந்த இடத்துல வரணும். அதே மாதிரி இங்கே 1 2 3. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறதுல வந்து மேலே 2 இடத்துல இருக்கு, கீழே 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே மேலே 2 இடத்துல இருக்கு, கீழே 1 இருக்குது. அதுக்கப்புறம் மீதி வந்து இந்த கலர் வந்து இந்த பாக்ஸில் மேலே இங்கே கீழே 2, மேலே 1 கீழே 2. பட் இங்கே கீழே இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க மேலே 1 இந்த கீழே 2 இருக்கு. அதே மாதிரி இங்கே மேலே 1 கீழே 2. ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டு அது எந்த ஸ்ட்ரக்சர் ஆர் என்ன ஷேப்ல இருக்கு, அது எப்படி ரிப்பீட் ஆகணும், டிரான்ஸ்லேட் ஆகணும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக இதை ஃபில் பண்ணிடலாம்.